Hi friends, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து எப்படி வந்து தைக்க போகிறோம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். நெக் பீஸு நம்ம எப்பயும் போல் நல்ல பக்கத்துக்கு மேலே அப்படியே லைனிங்கை வச்சுட்டு நான் வந்து அந்த ஃபூட் வந்து மாற்றிருக்கேன். அதாவது டபுள் ஃபூட் இருக்கிற இடத்துல சிங்கிள் ஃபூட் வந்து மாற்றிருக்கேன். இது வந்து ரைட் சைடில் நீளி இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபூட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த சைட்லலாம் தைக்கிறேன் பார்த்தீங்களா, சைடில் தைக்கும்போது அந்த ஃபூட் வந்து அந்த பீடில் ஏறிடாமல் பார்த்து கரெக்டாக தைக்கணும். நான் வந்து ஸ்லோவாக தான் தைச்சிருக்கேன். நீங்கள் கடகடன்னு தைச்சிடாதீங்க, பீடு வந்து உடஞ்சிரும். உங்களுக்கு வீடியோவில் குயிக்காக காட்டணுங்கிறதுக்காக நான் வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிருக்கேன். எவ்வளோ ஓரத்தில் தைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் தைக்கணும். இப்போ அதே மாதிரி கீழே நம்ம நார்மல் லைனிங் ப்ளவுஸ்க்கு எப்படி கழுத்தும் கீழே இடுப்பு பகுதியும் ஒரே நேரத்தில் தைச்சிட்டு அப்படியே கையை விட்டு திருப்பு வேணும். அதே மாதிரி தான் இந்த ஆரி ஒர்க்லேயும் நான் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் 2 வாட்டி தைக்க தேவையில்லை, மடித்து தைக்க தேவையில்லை. இப்போ கீழே வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு அகலத்தில் அப்படியே வந்து ஒரு தையல் போட்டு வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் தைச்சி முடிச்சிட்டேன்.